ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டித்தமிழ் நீட் அகாடமி. நான் உங்களோட சக்திவேல் சார். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் வந்து இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா இதுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்டிங் டேட், இந்த ஃபுல் டேட் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 2 minutes நான் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டேட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையாமா, இதே தான் வந்து பார்த்திங்கன்னா OMR ரிலீஸ்க்கும் ரிசல்ட்டுக்கும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த தேதிகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துச்சு. நம்ம அப்ராக்ஸாக கொடுத்த டேட்டில் எக்ஸாக்டாக நடந்ததுனால இதையுமே நம்ம அதே மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் என்ன டேட்டு அப்படிங்கிற ஒரு டேட்டாவே இல்லாமல் இருக்க வேணாம். அதே மாதிரி கவுன்சில் ரிலேட்டடாக நம்ம கைட்லைன்ஸ் வீடியோஸை தொடர்ந்து போட வேண்டியது. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீச்சிங் வீடியோவே இருக்கனால அது நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சிங் அகாடமி நடத்திட்டுருக்கோம் நீட் தேர்வுக்காக. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் 1 year ட்ராப் பண்ணியிருக்கேன், நான் வந்து சேலத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேஸ் கலராக வந்து படிக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை சார் நான் வேறு மாவட்டத்தில் படிச்சுட்ருக்கேன், வேறு மாவட்டத்தில் இருக்கேன், நான் இங்கே வந்து தங்கி படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நம்ம ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடத்துனால இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. நம்ம தான் ஓன் ஹாஸ்டல் நடத்துகிறோம் அண்ட் கேண்டீனும் ரன் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாவட்டங்களில் நீங்கள் இருந்தாலும் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா தங்கி படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் செஞ்சு தரோம் அண்ட் ஃபுல் டே கிளாஸஸ்க்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி. இல்லை சார் நான் 11th தான் படிச்சுட்ருக்கேன், 12th தான் படிச்சுட்ருக்கேன், நான் இப்போலேருந்தே இண்டிகேட்டர் பண்ணால் மட்டும்தான் நீட்டில் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும், இல்லை சார் நான் ட்ராப் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், காலேஜ் த்ரூவாக நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும், அண்ட் அதே மாதிரி நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒர்க் ரிலேட்டடாக தேவைப்படுது சார் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதையும் கிளாஸாக கொடுக்குறோம். இது உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குமா, இது லைவ் டிஸ்கஷன், லைவ் டவுட் சால்விங் எல்லாமே இதில் இருக்கும். இது நேரடிங்கிறப்போ நேரடி வகுப்புகளுக்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸ்க்கான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட் நான் ஓவராலாக மட்டும் சொல்லிடுறேன். நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா 600க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட்ஸ், 550க்கு மேலே ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஓவராலாக 350க்கு மேலே ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரீநீட் முடிஞ்சு இல்லையா, அதோட ரிசல்ட்கான பேட்டர்ன், அதுக்கான ஸ்லைடு வைக்கல, அதனால் ஓவராலாக சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வீடியோட கண்டென்ட் ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் கோட்டா இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆல் இண்டியா முடிதான் ஸ்டேட் கோட்டா முடிக்கணும், இதுதான் ரூல்ஸ். சார் ஸ்டேட் கோட்டாக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் நேரம் முடிச்சிருப்பீங்க, டேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இதோட கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும்னா ஆல் இண்டியா தான் தேவை. அப்போ நம்ம ஆல் இண்டியா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, எப்படி சார் நடக்குது அப்படின்னா இங்கே ஸ்லைடில் இருக்குது. லேட்டஸ்ட் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டி வச்சு பாருங்கள், இல்லை நான் ஓரலாக சொல்லிடுறேன் கேளுங்க. கடந்த 5 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தா துல்லியமாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா June 14 வந்து நீட் ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஒரு வாரம் கூடுதலாக இருக்குது. June 14 அடுத்து July 20 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாக்கான ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து சாய்ஸ் லாக்காக வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அதை நான் ஒரு பெய்டு கவுன்சிலிங்காக போடுறேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பருக்குள்ளே கால் பண்ணுங்கள். A to Z நானே பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும், அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி அட்டென்ட் பண்ணணும், முக்கியமாக டீம்டு யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டீம்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை இந்த பெய்டு கவுன்சிலிங் த்ரூ ஒரு டீம் வச்சு நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நான் அந்த வீடியோவில் பதிவு பண்ணிடுறேன். ஸோ அப்போ ஒரு 1 month வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. June 14 July 20 அப்படின்னா கிட்டத்தட்ட 1 month அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் இயர் அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா July 26 வந்து நீட்டுக்கான இன்னொரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய குளறுபடி இருந்ததுனால. பட் நம்ம அதை கணக்கு வைக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்டான June 4 நம்ம எடுத்துக்கலாம். 2024 லாஸ்ட் இயரில், அதுக்கு முன்னே வருஷம் 2024 June 4 எடுத்துக்கலாம். August 14 அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம், அதுக்கப்புறம் ஒரு வார கால அளவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க தோராயமாக. அண்ட் வந்து 2023 பாருங்கள், June 13 ரிசல்ட் வருது அண்ட் July 20 தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. இதுதான் நார்மல். ஜூனில் வந்துச்சுன்னா ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் 2022 பாருங்கள் செப்டம்பர், பட் அடுத்த மாதம் அக்டோபர் லெவலில் தான் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. 2021 கோவிட் டைம்லையுமே நவம்பர் ரிசல்ட் வந்தாலும் 1 month கண்டிப்பாக ஆகுது. சொல்ல போனால் அது 2 months கேப்புக்கு அப்புறம் தான் வந்து ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங்காக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 month கம்பல்சரி ஆக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரிசல்ட் டேட் July 16 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து 1 மாதம் அதுக்கு மேலே ஒரு 4 நாள் எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ளஸ் ஒரு 4 days முன்ன பின்ன. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான டைம் லைனில் சொன்னால், சார் கொஞ்சம் வேகமாக நடத்திட்டாங்கன்னா, கவுன்சிலிங் கொஞ்சம் வேகமாக வந்துச்சு அப்படின்னா August 11 August 9 to 11 இந்த டேட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்தணும் அப்படின்னா இந்த டேட். பட் நார்மலான டேட் பார்த்தோம்னா August 15, அதுக்கு முன்ன பின்ன ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் வந்து ஆல் இண்டியாக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ ஆல் இண்டியாக்கான நிறைய குழப்பம் இருந்திருக்கும், இப்போ தீர்வாக இருக்கும். இன்றைக்கி தேதி வந்து பார்த்தோன்னா வெறும் 24 தான். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே
கவுன்சிலிங் டைம் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உடனே போகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6800 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிற ஒரு 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண 6800 வந்துருமா. ஸோ அதை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6800 ரீச் பண்ண வைங்க. சரி, ஆகஸ்ட் 15லேருந்து ஒரு 4 நாளில் நமக்கு வரப்போகுது இல்லையா. இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் தான் இங்கே மெஜாரிட்டி பேருக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் இது சொல்கிறேன், லெட்டர் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு கேளுங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா. அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட கவுன்சிலிங் ஆரம்பிச்சிச்சு. பட் அது லாஸ்ட் இயர் மட்டும் தான் அப்படி. பட் அதுக்கு முந்தின வருஷம் எப்பயுமே அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆகஸ்ட் 14 ஆல் இண்டியா ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 21 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே சாய்ஸ் ஃபில் முடிஞ்சு லாக் ஆன உடனே தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில் ஆரம்பிச்சிடும். இது எந்த கவுன்சிலிங்னு கேட்டிங்கனாக்கா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எந்த கவுன்சிலிங்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா 92.5 ஓகேவா. 7.5 அப்படின்னா என்ன சார், இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கும். பட் இப்போ 92.5 மட்டும் பார்க்கலாம். 7.5 ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை 20 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. 25 வந்து தமிழ்நாடு ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் இங்கே சாய்ஸ் லாக் முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 11 அங்கே அக்டோபர் 19, ஜனவரி 19, ஜனவரி 28. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியான நாள். அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னொரு ஸ்லைட் கூட எடுத்து நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்ல விருப்பப்படுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கப்போ கரெக்டாக முடிகிற ஸ்டேஜில் ஒரு 5 to 6 days கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அதே மாதிரி ரிசல்ட் வந்த டேட்லேருந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 16th ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு 15 நான் எடுத்துக்கிறேனே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 92.5க்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போட்டாலும் ரவுண்ட் 1 ஆரம்பிக்கணும். ரவுண்ட் 1 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் 92.5 ஆரம்பிக்கும். 92.5க்கு முன்னாடி ஒரு 2 to 3 days நான் அடுத்த வீட்டுக்கு அனலைஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆகஸ்ட் 18 or 17 இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 அவங்களுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வர சொல்லுவாங்க. அது டேரெக்டாக தான் வரணும், சாரி. இது வந்து டேரெக்டாக போய் அட்டெண்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங். ஸோ அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இது முடியணும். எது முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிடும். இவ்வளோலாம் வேணாம். ஆகஸ்ட் 15, 16 முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சீட் எதாவது வேக்கண்ட் ஆச்சுன்னா அது 92.5க்கு கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7.5 அதுக்கு முன்னாடி நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் பாசிபிலிட்டிஸாக பார்க்கலாம். பட் இது முன்னாடி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்தினா மட்டும் அப்படி நடக்கும், ஓகேங்களா. பட் பொறுமையாக தான் நடத்துவாங்க. ஏன்னா இதை விட லேட்டாக நீட் நடந்து இதை விட லேட்டாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட லேட்டாக தான் நடத்தினாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம 92.5 மட்டும் டார்கெட் பண்ணால் போதுமானது. 7.5 பற்றி கூட நான் அனலைஸ் அப்புறம் எக்ஸாக்டாக சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இப்போ 92.5 மட்டும் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து ஆகஸ்ட் 15 இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகிறதில்ல. இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு, விச் மீன்ஸ் 1 மாதத்துக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகாது, ஓகேங்களா. இதுதான் பாயிண்ட். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கிடைச்ச அனலைசிஸ். இதுதான் எக்ஸாக்டாக நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் மிகப்பெரிய பிரச்சனை யாருக்குன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கரை வெயிட் பண்ணிட்டு தான் நீட் படிப்பேன் அப்படின்னா 1 மாதம் போயிடும். அவங்களுக்கு தான் இது வேகமாக இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இப்போ என்கொயரி அட்டன் பண்ணுறது கூட சார் நான் கவுன்சிலிங் அப்புறம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 மாதம் போயிடும். சொல்லணும்னா 1 மாதத்துக்கு மேலே போய்ட்டு, ஏன்னா கவுன்சிலிங் ஃபில் பண்ணி லாக் பண்ணி அது சீட் கிடைக்குதா இல்லையா, முக்கியமாக ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் வரணும், ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் வரணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபார்ம் 1 மாதம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆகஸ்ட் 15 வந்து ஆல் இண்டியா ரவுண்ட் ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆகஸ்ட் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கான 92.5 அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பட் இதில் சாய்ஸ் ஃபில் டேட், சாய்ஸ் லாக் டேட்லாம் சொல்ல, ஸ்டார்டிங்கான டேட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த 7.5 எப்படி நடக்கும், 92.5 இது எப்படி ரிலேட் ஆகுது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோட எண்டில் 1 செகண்ட் சொல்லிடுறேன். நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கவுன்சிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் இன்னும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பெய்ட் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங்கோட அட்வைஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மா.